பயிற்சி 9.2 11வது கணக்குமா லிமிட் x டென்ஸ் டு 2 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 பை கியூப் ரூட் ஆஃப் 2 மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ். இப்போது எக்ஸ்னுடைய வேல்யூ நம்ம 2ன்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்டாக 2ன்னு சொல்லிட்டு போயிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 2 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ப்ளஸ் 2நாலும் 4 வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4னுடைய மதிப்பு 2. அப்போ 2 மைனஸ் 2 ஆகிடும் 0 ஆகிடும். நமக்கு பகுதியோ தொகுதியோ எதுவுமே நமக்கு என்ன ஆகக்கூடாது, 0 ஆகக்கூடாது. எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம எக்ஸ்னுடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கணும். வேல்யூ கிடையாது, இது நியரஸ்ட் வேல்யூ அப்படின்றது 2 அப்படின்னு போடுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ஃபார்முலா பேஸில் நம்ம மாற்றி ஆகிடணும். ஃபஸ்ட்டு இதை லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் பவர் ஸ்கொயர் ரூட்னா சமயம் அர்த்தம் அடுக்கு 1/2 பை கியூப் ரூட் அப்படின்னு சொன்னால் நமக்கு 2 அடுக்கு 1/3 மைனஸ் 4 மைனஸ் எக்ஸன் அடுக்கு 1/3. ஓகே, இப்போ இதை பார்த்தா நமக்கு ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் நாட் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் என் பை எக்ஸ் மைனஸ் ஏ. இது ஃபார்முலானா சம் நமக்கு என் இன்ட்டு ஏ பவர் என் மைனஸ் 1. இப்போ இந்த வடிவத்தில் இருக்கணும். இங்கே அடுக்கு 2 சேமாக இருக்கணும். எக்ஸு முன்னாடி வர மாதிரி இருக்கணும். அப்போ எக்ஸை முன்னாடி வருதானா இல்லை. ஸோ மைனஸ் இருக்குது, நான் மைனஸை வெளியே எடுக்கிறேன். இங்கே பார்த்தாலும் எக்ஸ் டேர்ம் வந்து பின்னாடி தான் இருக்குது, மைனஸை நான் வெளியே எடுக்கிறேன். ஓகே, மைனஸ் வெளியே எடுத்தால் மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறும், ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாறிடும். ஓகேம்மா, அப்போ அப்படியே மாற்றிக்கலாமா? நம்ம இந்த வடிவத்தில் இருக்கணும். எக்ஸ் மைனஸ் ஏ என்ற வடிவத்தில் இருக்கணும். பவர் வந்து சேமாக இருக்கணும். இந்த பவர் சேமாக இருக்கணும்னா 1/2 எதனுடைய ஸ்கொயர் ரூட் வந்து நமக்கு 2, 4னுடைய ஸ்கொயர் ரூட் தான் நமக்கு 2. அப்போது 4 த ஹோல் பவர் 1/2ன்னு போடலாமா? இப்போ பாருங்க, இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டை நான் 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். ஆன்சர் 2 தான் கிடைக்கும். அதனால் என்ன பண்ணுறேன், 4 த ஹோல் பவர் 1/2ன்னு போடுறேன். ஓகே சாமி, இதை நான் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அடுக்கு வந்து சமமாக இருக்குது, அடுக்கு வந்து சேமாக இருக்குது. இப்போது அடுத்த ஸ்டெப் என்ன சாமி பண்ண போகிறோம், மைனஸை வெளியே எடுக்கணும்ல. இந்த மைனஸை வெளியே எடுத்தால் இங்கேயும் மைனஸ் வெளியே எடுக்கிறோம், இங்கேயும் மைனஸ் வெளியே எடுக்கிறோம். மைனஸ் மைனஸ் நேரம் கேன்சல் ஆகிடும். மைனஸ் தானே அது குறியே மாற்றுன்னு அர்த்தம். ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாகவும் மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ முன்னாடி போட்டுக்கோங்க. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் பவர் 1/2 மைனஸ் 4 பவர் 1/2. இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குதுன்னா மாறும், மைனஸாக மாறும். பை இது முன்னாடி வந்துடும் 4 மைனஸ் எக்ஸ் பவர் 1/3 மைனஸ் 2 பவர் 1/3. இப்போ எனக்கு ஃபார்முலா வடிவில் மாற்றணும்னா இதுவே ஒரு புதுவாக இருக்குது, இது ஒரு ஃபார்முலா வடிவத்தில் இருக்குது. அப்போ நான் யாரை வந்து எதை வந்து இது கூட பெருக்கி வகுக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் எங்கள் மெயின். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் பவர் 1/2 மைனஸ் 4 பவர் 1/2. அப்போ பேஸில் எனக்கு என்ன இருக்குன்னு பாருசாமி, எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் 4 வந்து பேஸில் வரணும். எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் 4 வந்து பேஸில் வரணும்னா இங்கே பாருங்கள், ஒத்த உறுப்புகள் ஒன்றா பார்த்தா பெரிய சின்ன என்ன கழிச்சணும், பெரியனுடைய குறி -2. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ் மைனஸ் 2ஆல் பெருக்கி வகுக்க போகிறேன். பை 4 மைனஸ் எக்ஸ் பவர் 1/3 மைனஸ் 2 பவர் 1/3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 பை எக்ஸ் மைனஸ் 2. பெருக்கலாம் என்ன பண்ணணும், நான் வகுக்கணும். ஓகே, இப்போ இது எப்படி பிரித்து எழுதுறேன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2. இப்போ இங்கேயும் பாரு சாமி, 4 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2ன்னு இருக்கும். பெரிய எண்ணிலேருந்து சின்ன எண்ணை கழிச்சா 2, பெரியனுடைய குறி ப்ளஸ், இங்கே என்ன இருக்குது மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போது இதை நான் பை இங்கே போட்டுக்கிறேன், இது பை இங்கேன்னு போடுறேன். நான் மைனஸை வெளியே எடுக்கணும், அதுக்காக சொல்லிகிட்ருக்கேன். எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் பவர் 1/2 மைனஸ் 4 பவர் 1/2 பை இதை இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன் எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு இது அப்படியே வச்சுக்கிறேன் எக்ஸ் மைனஸ் 2 பை எக்ஸ் முன்னாடி வரணும், எக்ஸ் முன்னாடி தான் இருக்குது. ஸோ 4 மைனஸ் எக்ஸ் த ஹோல் பவர் 1/3 மைனஸ் 2 பவர் 1/3. இப்போ இங்கே பாரு சாமி, இப்போ நான் ஒரு வேளை இது மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 தான் வருது. அதனால் என்ன பண்ணுறேன், நான் மைனஸை வெளியே எடுத்துட்டா அடுத்த ஸ்டெப்பில் போட்டுக்கிறேன். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் பவர் 1/2 மைனஸ் 4 பவர் 1/2. இது ஃபார்முலா வடிவத்தில் வந்துடுச்சு, இதுக்காக நான் பார்த்துட்ருக்கேன். இன்ட்டு மைனஸை வெளியே எடுத்தால் -2 +2 மாறிடும்.
ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸாக மாறிடும். 2 minus x by 4 minus x power 1 by 3 minus 2 power 1 by 3. That is equal to, இது ஃபார்முலா வடிவத்தில் வந்து x minus 2 வடிவத்தில் வந்துடுச்சு. இது 2, இங்கே நான் சொல்லிட்டேன் 4 minus x minus 2னு இருக்குது. பெரியானது சின்னது கழிச்சா ப்ளஸ் 2 வரணும், மைனஸ் எக்ஸ் வரணும். அதனால் 2 minus xன்னு போட்டிருக்கேன். ஓகே, அப்போ ஃபார்முலா தான். பட் ஃபார்முலா எப்படி இருக்குது சாமி, இதில் வந்து இந்த பொறுத்த வரைக்கும் செகண்ட் இதை பொறுத்த வரைக்கும் தலைகீழாக இருக்குது. எக்ஸ் மைனஸ் ஏ மேலே இருக்குது, எக்ஸ் பவர் n மைனஸ் ஏ பவர் 1. அப்போ நாங்கள் 1/n தானே போடணும் தலைகீழினா. இது வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குது ஃபார்முலா. இந்த பேஸ் வந்து சமமாக இருக்கா, நான் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன். இதோ பாருங்கள், கழிச்சா நான் வந்து எக்ஸ் மைனஸ் 2 வந்துடுமா. ஸோ பேஸ் வந்து சேமாக இருக்குது. அப்போ ஃபார்முலாவை டைரெக்டாக நம்ம போட்டுக்கலாம். பவர் என்ன இருக்குது, 1/2 இன்ட்டு ஏவுக்கு பதிலாக என்ன இருக்குது, 4 அடுக்கு 1/2லேருந்து 1 கழிக்கணும் இன்ட்டு இது 1/ன்னு இருக்குது. என்ன 1/, மைனஸ் 1/. தலைகீழாக இருக்குது ஃபார்முலா, அதனால் தலைகீழானா அது 1/, தானே போட்டாகணும். பவரில் 1/3 இன்ட்டு ஏவுக்கு பதிலாக என்ன இருக்குது, 2 இருக்குது. அடுக்கிலிருந்து 1 மைனஸ் பண்ணணும். தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 1லேருந்து அரை போனால் அரை, 4 அடுக்கு மைனஸ் அரையா இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே இன்ட்டு தானே இருக்கோம், மைனஸ் முன்னாடி எடுத்துடலாம். 1/1/3 இன்ட்டு பவரை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். 1 3 மைனஸ் 3, மைனஸ் 3லேருந்து ப்ளஸ் 1 கழிச்சா ஒரு மைனஸ் வச்சா கழிக்கணும். ஸோ மைனஸ் 1லேருந்து மைனஸ் 3லேருந்து ப்ளஸ் 1 கழிச்சா மைனஸ் 2. ஸோ 2 அடுக்கு மைனஸ் 2/3. இப்போது அடுக்கு மைனஸில் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாவே இதை என்ன பண்ணலாம்ப்பா, 2 ஸ்கொயர் ஹோல் பவர் minus 1/2 into 1/1. இந்த பைக்கு பதிலாக இன்ட்டு போடலாமா, தலைகீழாக போடுங்க. இந்த 1/3 தலைகீழாக போட்டோம்னா 3/1 வந்துடும். அப்போ மேலே 3 நான் போட்டுக்கிட்டா, இங்கே போடும்போது சரி இங்கே போட்டுக்கோ, -2/3னே போட்டுக்கோங்க. தட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் ரூட் என்ன ஆகிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. -1/2 இன்ட்டு 2 பவர் -1 அடுக்கு மைனஸ் எங்கே போடணும், பையில் போடணும். இப்போ பைனா 1/2ன்னு வருமா, இன்ட்டு அடுக்கு மைனஸ் இருந்தால் மேலே போட்டுக்கணும். 3 இன்ட்டு 2 பவர் 2, 2 ஸ்கொயர் என்ன வந்துடும் 4. சரி 2 பவர் 2 1/3ன்னு போடலாம். ஓகே தானே சாமி. அடுக்கடுக்காக இருந்தால் பெருக்கணும். 1 2 அடுக்கு மைனஸில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மேலே எடுத்துகிட்டு போயிடணும். பெருக்கல்ல பேன் எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகிடும், மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகே, மைனஸ் 1 1 1/4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 ஸ்கொயர் 4. இங்கே பாரு சாமி, இந்த நாளும் கேன்சல் பண்ணி விட்டிங்கன்னா தப்பாக போயிடும். ஏன்னா இது கியூப் ரூட் ஆஃப் 4. ஓகே, இப்போ ஆன்சர் எப்படி எழுத போகிறோம், நேராக பிரிக்கிங்க சாமி. ஏன்னா வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. இங்கே பெருக்கிட போகிறேங்க. இது வந்து மூல வரிசை. 1 3 3 -3/4 இன்ட்டு கியூப் ரூட் ஆஃப் 4. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே.